ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 27/3/2024 50/50 FF 90க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலுமே டெய்லியும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்முடைய புதன்கிழமை ரிசல்ட் நண்பா. லாஸ்ட்டாக வந்து ஒரு 10 ட்ரா கிட்ட கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ்ஸிங் சீரியலை இந்த ட்ராவில் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ கடைசியாக வந்த புதன்கிழமை ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது போன வாரம் புதன்கிழமை நம்மளுடைய ஏபிசி போட பொறுத்த வரைக்கும் 150, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 813,150. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 834, அதுக்கு முந்தின ட்ரா 861, அதுக்கு முந்தின ட்ரா 928ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் சீரியல் நண்பா. அது என்ன மிஸ்ஸிங் சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்து நம்மளுக்கு 0லேருந்து 9 வரைக்கும் வரும்போது ஒரு 10 ட்ராக்குள்ளே அந்த நம்பர்ஸ் வரும். அப்படி இல்லைட்டுன்னா அதுதான் நம்மளுடைய மிஸ்ஸிங் சீரியல் நண்பா. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அது சி போர்டில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதிகப்படியாக மிஸ் ஆகிற நம்பர் ஒன்று சி போர்டில் வரும், அப்படி இல்லாட்டினா ஏ போர்டில் வரும். ஆனால் அதிகபட்சமாக சி போர்டுக்கு தான் சான்சஸ் இருக்கும். அதனால் இந்த ட்ராவில் நான் சி போர்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். வேண்டாம், நீங்கள் ஆல் போர்ட்லையும் பயன்படுத்திக்கலாம். ஸோ மெத்தட் படி இந்த ட்ராவுக்கு நம்ம சி போர்ட் அல்லது ஆல் போர்ட். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நண்பா. ஸோ 7 தான் இந்த ட்ராவில் நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியலாக கிடச்சிருக்க நம்பர் நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 7 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிங்கிள் நம்பராக 7 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 7 நம்மளுக்கு கெஸ்ஸிங்குள்ளே, அதாவது நம்மளுடைய ரிசல்ட்டுக்குள்ளே எப்படிலாம் வரல அப்படிங்கிறத நம்ம இப்போ 1 by 1 பார்த்துருவோம். இங்கே நான் வந்து இந்த 551லேருந்து கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இதோடைய ஃபுல் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 197,551. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7, அதாவது நம்மளுக்கு ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 7 இருக்குது நண்பா. ஆனால் நம்மளுடைய ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் வந்து நம்மளுக்கு மிஸ்ஸிங் 7 தான். இப்போ இந்த 551க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 255 நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 769,255. இந்த இடத்துல நம்மளுக்கு 7 இருக்குது. 2 போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 இருக்குது. ஆனால் நம்மளுடைய ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் அகைன் மிஸ்ஸிங் தான். 255க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 922. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 617. ஸோ 2 போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே மிஸ்ஸிங். நம்மளுடைய ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு மிஸ்ஸிங். அதுக்கடுத்து அதாவது இந்த 922க்கு அப்புறம் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 901. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 194,901. இந்த இடத்துல நம்மளுக்கு 2 போர்டை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸு. இது கண்டினியூஸாக நம்மளுக்கு மிஸ்ஸிங். இப்போ 4 ட்ராவலுமே நம்மளுக்கு வந்து 7 வந்து மிஸ் ஆகிருக்கு நண்பா. இப்போ அடுத்தடுத்த ட்ரா கவனிங்க. 901க்கு அப்புறம் 485 வந்திருக்கு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 243,485. இந்த இடத்துல நம்மளுக்கு 2 போர்டை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸு. நம்மளுடைய ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக மிஸ்ஸிங். இப்போ 485க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 690. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 295,690. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது மிஸ்ஸு. நம்மளுடைய ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் அதே கண்டினியூஸாக நம்மளுக்கான மிஸ்ஸிங். இப்போ 6 ட்ரா ஆயிடுச்சு நண்பா. 6 ட்ராவிலையுமே நம்மளுக்கு 7 கிடையாது. நம்மளோட ஏபிசி போட பொறுத்த வரைக்கும் 7 இல்லை. ஸோ 2 போட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 தடவை 7 வந்திருக்கு. ஆனால் ஏபிசி போல் நம்மளுக்கு ஒரு தடவை கூட இன்னும் வரலை. இப்போ 690க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 928. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 738. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 7 வந்திருக்கு. 2 போட பொறுத்த வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் நம்மளுடைய ஏபிசி போட பொறுத்த வரைக்கும் மறுபடியும் மிஸ்ஸிங். இப்போ இந்த 928க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 861. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 209. இப்போ 2 போட பொறுத்த வரைக்கும் இங்கே நம்மளுக்கு மிஸ்ஸிங். ஸோ ஏபிசி போட பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக மிஸ்ஸிங். இப்போ 8 ட்ரா பார்த்துருக்கோம். 8 ட்ராவிலையுமே நம்மளுக்கு 7 இல்லை நண்பா. 8 ட்ராவிலையுமே 7 நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. ஸோ 2 போட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு விட்டு விட்டு கிடச்சாலும் நம்மளுடைய மெயினான நம்பர் வந்து ஏபிசி போர்டு தான். ஸோ ஏபிசி போட பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக 7 இல்லை. இப்போ 861க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 834. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 263. ஸோ சேம் தான். இங்கே நம்மளுக்கு இது மிஸ்ஸிங். ஸோ ஏபிசி போட பொறுத்த வரைக்கும் அகைன் நம்மளுக்கு கண்டினியூஸாக மிஸ்ஸிங். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட் வந்து 150. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 813,150. ஸோ 2 போட பொறுத்த வரைக்கும் இங்கே இல்லை நம்மளுக்கு. அதே மாதிரி ஏபிசி போட பொறுத்த வரைக்கும் அதே தான், கண்டினியூஸாக நம்மளுக்கு 7 மிஸ்ஸிங். இப்போ நம்மளுக்கு டோட்டலாக 10 ட்ரா ஆயிடுச்சு நண்பா.
கவனிங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 ட்ராவிலையும் நம்மளுக்கு 7 இல்லை. ஸோ இதுதான் நம்மளுடைய மிஸ்ஸிங் சீரியல் நண்பா. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 7 அல்லது நம்மளுக்கு பெயர்ஸாக இருந்துச்சுன்னா ஒருவேளை 7 கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 7 அல்லது 3 இருக்குது. இது நம்மளுக்கு கிடச்சிருக்க சீபோர்ட் நம்பர். ஒருவேளை ஒரே ஒரு நம்பராக இருக்குது, இன்னொரு நம்பர் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட எக்ஸ் படி இந்த ட்ராவில் 7 அப்படி இல்லைட்டுன்னா 3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது நண்பா. 7 அல்லது 3 இருக்குது. அதே மாதிரி 3 நம்மளுக்கு இந்த ட்ராவில் டபுள் சான்சஸில் இருக்குது. மிஸ்ஸிங் ஆகிற நம்பர் வந்து நம்மளுக்கு டபுளில் தான் வரும். அதனால் நம்மளுக்கு 7 அல்லது 7 கொடுத்துருக்கேன். ஸோ இதோடைய எக்ஸ் வேல்யூ இப்படி நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் 3 அப்படிங்கிறதுனால 3 வந்து நான் சப்போர்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். இல்லை எனக்கு 7 மட்டும் போதுன்னா நீங்கள் 7 பயன்படுத்திக்கலாம். 3 வேணும்னா நீங்கள் 3 எடுத்துக்கலாம் நண்பா. ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நண்பா நம்ம சி போர்டு தான் கெஸ் பண்ணியிருக்கோம். வேணுண்டா ஆல் போர்டில் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பலாட்டினா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணுன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலுமே நம்ம சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இந்த மாதிரி கண்டினியூஸாக மிஸ் ஆகிற நம்பர் வந்து நம்மளுக்கு 9வது ட்ராவிலே அது வெளியாயிரும். ஆனால் நம்மளுக்கு 9 ட்ரா முடிஞ்சு இது 10வது ட்ரா முடிஞ்சிருச்சு. ஸோ கணக்கு பண்ணோம்னா இன்னும் அதிகப்படியான ட்ராக்களில் மிஸ் ஆகிருக்கு 7. ஸோ இந்த ட்ராவில் 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. 7 தான் மாஸ்டர் நம்பராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. இன்றைக்கி புதன்கிழமை 27/3/2024 50/50 FF 90க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.